ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா, ஒரு சாதாரணமாக நம்மளோட இருக்கிற ஒரு உறுப்பு, அது இவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு செய்யுதா? நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்றுதா? அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. ஒரு கண்ணுக்கு அழகு சேர்க்கறது பார்த்தீங்கன்னா, இமைகள். இமைக்கும் கண்ணுக்கும் சேர்த்து அழகு சேர்ப்பது புருவம். அதே போல் தலைகளை அழகு சேர்ப்பது நம்முடைய முடி. அதே மாதிரி நம்முடைய வாய்க்கு அழகு சேர்ப்பது நம்முடைய பற்கள். இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு அழகு சேர்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்த முகத்துக்கும் நம்ம எல்லாமே சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? மூக்கும் முழியுமா இருக்கும். அப்போ அழகுன்ற ஒரு விஷயம் எப்படி வெளிப்படுதுன்னா, ஒருத்தர் மூக்கு அழகாக இருந்தால் அவனுடைய முகம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வார்த்தை வெளிப்படுத்துது. அப்படிப்பட்ட அழகான நம்முடைய மூக்கு என்பது எவ்வளோ பெரிய விஷயம்னு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்மளை பற்றி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க, மிக உயர்ந்த வலிமை மிக்க நம்முடைய உறுப்பான, நம்முடைய முகமான, அதில் இருக்கக்கூடிய மூக்குக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்கான்னா, கண்டிப்பாக ரொம்ப பெரிய பவர் இருக்குது. அதுதான் உண்மை. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நட்பு வட்டாரம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 10 ஃப்ரெண்ட் இருந்தாலும், ஒரே ஒரு ஃப்ரெண்டு அல்லது 2 ஃப்ரெண்டு மட்டும் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஏன்னா, அவங்க உண்மையாக இருக்காங்களா, நேர்மையாக இருக்காங்கன்னா கிடையாது. அவங்களே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி பிடிக்கும்போது, அந்த நட்பு மிகப்பெரிய ஒரு நட்பு வட்டாரமாக பெருகுது. பாசம், அன்பு, நேர்மை, கொடுக்கல் வாங்கல், அனைத்து வித உண்மைகளும் சொல்ல வேண்டும் தோணுது. அப்படிப்பட்ட ஒரு நட்பு வட்டாரம் உருவாகிறதுக்கு காரணமே மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக அமைவது நம்முடைய மூக்கு தான். அதே போல் தான் கணவன் மனைவியும் அதே தான். கணவன் எந்த அளவில் மனைவி மேலே அன்பாக இருக்காரோ, அந்த அளவு மனைவியுடைய மூக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதே போல் மனைவிமார்களும் எந்த அளவில் கணவன் மேலே அன்பாக இருக்காங்களோ, அந்த அளவில் அவங்களுடைய மூக்கு பிடிச்சதுனால தான் அவங்க கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வாழ்கிறாங்க. நீங்கள் கூட பார்த்துங்க, ஒரு திருமணம் செய்ய போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நகை நட்டு பணங்காசுன்னு கேட்கறத விட்டு, அந்த பொண்ணு லட்சணமாக இருக்காளா, மூக்கு மொழி லட்சணமாக பார்த்து தயவு செய்து கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.